காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படலன்னு சொல்றாங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன ஆகுறது? வாங்கக்கா, இல்லனா 2 இட்லி தட்டுல போட்டு கொண்டு வரவா? வேண்டாம். சரி, டீ இல்ல மோரு இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வரவா? வேண்டாம். வீட்டுல சத்து மாவு இருக்குக்கா, கஞ்சி கரைச்சு கொண்டு வரவா? அழறதுக்காகவாவது தெம்பு வேணும்ல. வேண்டாம் மீனா, என்னங்க இப்படி ஆயிடுச்சு? கோமதி, விடு, என்ன பண்றது? ஏதோ நடந்து போச்சு. அதவே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருந்தா இப்படி சொல்லு. மயிலங்க கோமதி? அக்கா ரூம்ல இருக்காங்க மாமா. அழுகாத கோமதி. மயில மாமா, அப்பா மயில. மாமா. மாமா. அக்கா, மயில அழுகாதப்பா. மாமா, நான் ஹாஸ்பிட்டல்ல பாப்பா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அழுகாதப்பா. ஆஸ்பத்திரிக்கு செக்கப்க்கு போனப்போ இவ சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல, உடம்புல சத்து இல்லைன்னு டாக்டர் சொல்வாங்கன்னு எதிர்பார்த்தேன். தயவு செய்து அழுகாதப்பா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஏப்பா, நீ எதுக்குப்பா மன்னிப்பெல்லாம் கேட்கணும்? வீட்டுல ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தீங்கல்ல, அந்த சந்தோஷத்தை நான் தானே இல்லாம ஆக்கிட்டேன்.